காலத்துல கண்ணுக்கு ரொம்ப அழகான மலைகளுக்கு நடுவே ஒரு சின்ன ஜென்மடம் இருந்துச்சு. அந்த மடத்துல எப்பவும் சத்தமே இருக்காது. பறவைகளோட சத்தம், காற்று அடிக்கிற சப்தம், அதுதான் அங்க இசை மாதிரி இருக்கும். அந்த மடத்துல சென்சோன்னு ஒரு முதிய ஜென்முனி வாழ்ந்தார். அவர் ரொம்ப அமைதியானவர். ரொம்ப அதிகமா பேச மாட்டார். பேசினாலும் ஒரே ஒரு வாக்கியம். அதுவும் சில நேரம் புரியுமா புரியாதா தெரியாத மாதிரி. ஆனா ஒரு விஷயம், அவர்கிட்ட தூர தூரத்திலிருந்து நிறைய பேர் வருவாங்க. யாரோ வந்து என் வாழ்க்கை சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க. யாரோ எனக்கு பயம் போக மாட்டேங்குதுன்னு அழுவாங்க. யாரோ எதுதான் சரின்னு குழம்புவாங்க. சென்சோ முனி அவங்க எல்லாரையும் அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ரியோன்னு ஒரு இளைஞன் அந்த மடத்துக்கு வந்தான். அவன் முகத்துல சந்தோஷமே இல்ல. அவனுக்கு வேலை பிடிக்கல, வாழ்க்கை சரியா போகல, மனம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணாலும் ஏதோ சரியா இல்லையே அப்படின்னு அவன் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அவன் சென்சோ முனியிடம் போய் கேட்டான், குருவே, நான் என்ன செய்யணும்? என்ன வழிதான் சரி? என் வாழ்க்கை எப்ப தெளிவா ஆகும்? சென்சோ முனி அவனை பார்த்தார். அவ்வளவுதான். ஒரு வார்த்தையும் பேசல. அப்புறம் மெதுவா திரும்பி ஒரு பழைய தூசுப்பட்டையை எடுத்தார். மடத்தில் இருந்த பாதையை மெதுவா மெதுவா துடைக்க ஆரம்பிச்சார். ரியோ குழம்பிப் போனான். நான் வாழ்க்கை கேள்வி கேட்டேன், இவர் பாத சுத்தம் பண்றாரே. நிமிஷங்கள் போனது. மௌனம் மட்டும்தான். இறுதியில ரியோ கேட்டான், குருவே, நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? அப்போ முனி மெதுவா சொன்னார், நான் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ரியோக்கு ஒண்ணும் புரியல. அடுத்த நாள் அவன் மடத்திலேயே தங்கினான். காலையில தண்ணீர் எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னாரு. மதியானம் இந்த மரம் கீழே உட்காருன்னு சொன்னார். மாலை சும்மா வானத்தை பாருன்னு சொன்னார். ஆனா ஒரு நாளும் அவன் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் கிடைக்கவே இல்ல. ரியோ மனசுக்குள்ள கோபம் வந்தது. இவர் எதுக்குமே பதில் சொல்லல, இதெல்லாம் வீணான்னு நினைச்சான். ஒரு நாள் அவன் கோபத்தோட சொன்னான், குருவே, நான் உண்மையிலேயே பதில் தேடி வந்தேன். நீங்க எனக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல. அப்போதான் சென்சோ முனி சிரிச்சார். முதல் முறையா ரொம்ப தெளிவா. அவர் ஒரு சின்ன கல்லை எடுத்தாரு. அதை ஏரியில போட்டார். நீரு கலங்கிச்சு. அலைகள் எழுந்தது. முனி கேட்டார், இப்ப நீ உன் முகத்தை இந்த நீர்ல பார்க்க முடியுமா? முடியாது அன்னு ரியோ சொன்னான். முனி எதுவும் பேசல. சும்மா காத்திருந்தார். சில நிமிஷம் கழிச்சு நீர் அமைதியானது. அலைகள் அடங்கிச்சு. இப்ப அன்னு கேட்டார். ரியோ தன் முகத்தை பார்த்தான். இந்த தடவை தெளிவா தெரிந்தது. அப்போ முனி சொன்னார், உன் மனசும் இந்த நீரு மாதிரிதான். எப்பவும் கேள்வி, பயம், எதிர்பார்ப்பு. நீயே கல்லு போட்டு அதை கலக்கற. நான் பதில் சொன்னா அது இன்னொரு கல்லு. நீ அமைதியா உட்கார்ந்தா உனக்கே உன் பதில் தெரியும். அந்த நாளிலிருந்து ரியோ கேள்வி கேட்கல. அவன் வேலை செஞ்சான், நடந்தான், சுற்றி இருந்ததை கவனிச்சான், மௌனத்தோட நட்பு பண்ணினான். ஒரு நாள் காலை அவன் சென்சோ முனியிடம் வந்து தலை வணங்கினான். குருவே, எனக்கு இப்ப எந்த கேள்வியும் இல்ல. சென்சோ முனி மெதுவா சொன்னாரு, அப்போ உனக்கு எல்லா பதிலும் கிடைச்சிடுச்சு. வாழ்க்கை கேள்விக்கு பதில் தேடினா மனம் சத்தம் போடும். அமைதியா மௌனத்துல உட்கார்ந்தா பதில் தானா பேசும்.